கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 362வது முறையாக யூடியூபின் வழியாக செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஓர் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. மீண்டும் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட கிறிஸ்தவர்களே, அருமையான சகோதரியே சகோதரனே, விலையேறப்பட்ட பாஸ்டர்களே, இந்த செய்தியை முழுமையாய் நீங்கள் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தி ஓர் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. இந்த செய்தி இந்த புத்தகத்திலிருந்து இந்த அருமையான சகோதரன், இக்காலத்து கடைசி தீர்க்கதரிசி, இந்த உலகத்திலேயே கடைசி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாம், 7ஆம் தூதன் சொல்லக்கூடிய கடைசி தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே. இந்த தீர்க்கதரிசிக்கு மேல வேறொரு தீர்க்கதரிசி இனி இந்த உலகத்திலே வரப்போவது கிடையாது. ஆனால் வேதத்தில் சொல்லுகிறபடி எலியாவின் ஆவியும் மோசையின் ஆவியும் கடைசி நாட்களிலே அங்க இஸ்ரவேலுக்கு அதுதான் நடக்க போகுது. இப்போ அதெல்லாம் இப்போ அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல 1965 அந்த வருஷத்துல தான் இவர் மரித்தாரு. அந்த வருஷத்தோடு இவர் முடிஞ்சிருச்சு இவருடைய ஊழியம், வில்லியம் மரியன் ஊழியம். ஆனால் இவர் பேசின இந்த புத்தகம் தான் இது, ஓர் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. அதாவது ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவனா மாறின பிற்பாடு, இல்ல ஒரு மனவாட்டியா மாறின பிற்பாடு அப்படியே இருந்துட முடியாது. நான் கிறிஸ்தவனா இருந்த முடியாது. கிறிஸ்துவனா மாறின பிற்பாடு படிப்படியாக இந்த சரீரத்திலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சியே இல்லாம நம்ம ஒரு சரீர கிறிஸ்துவ மகளாக, கிறிஸ்துவ மகனாக, கிறிஸ்துவ போதகனாக நான் இந்த உலகத்திலே வளர்ச்சி இல்லாமல் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? பரலோகமே போக முடியாது. இதுதாங்க உண்மையான வார்த்தைங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நவீன போதகர்கள் அநேக பாஸ்டர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் உண்மையான சத்தியமே தெரியாதுங்க. நான் உங்ககிட்ட பொய்யே பேசல. நான் ஸ்தாபனத்துல இருந்தவன் தாங்க. நான் பியூர் கத்தோலிக்க மதத்துல இருந்தவன், ஞானஸ்தானம் பெற்றவன், குழந்தை ஞானஸ்தானம் பெற்றவன். மறுபடியும் பெந்தகோஸ்துக்கு வந்தேன். பெந்தகோஸ்துல இருந்து பைபிள் இருக்கிறத பைபிள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கினேன். ஆனா பைபிள் ரகசியம் யாரும் சொன்னதில்லை. ஆனா இன்றைக்கு தேவன் இந்த சகோதரன் மூலியமாக அநேக வேதத்தில் அடங்கி இருக்கிற சகல வார்த்தைகளை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன அந்த வார்த்தை இவர் மூலியமாய் மட்டுமே தான் இந்த உலகத்திலே நடைபெற்றது. ஆனால் இன்றைய காலத்து போதகர்கள் இந்த அருமையான விலையேறப்பெற்ற மரித்து போன இந்த சகோதரன் தீர்க்கதரிசியை, செய்திகளை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே, கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தாமல் இருக்கிறபடினாலே என் மேல் விழுந்த ஒரு கடமையாய் நான் நினைத்து, தேவன் எனக்கு கொடுத்த அந்த வரத்தை, தேவன் கொடுத்த அந்த கிஃப்டை இன்றைக்கு உங்கள் மூலியமாக யூடியூப் மூலியமாக பேசுகிறேன். இல்ல சில பேர் என்னுடைய சர்ச்சில் வந்து பேசுன்னு சொன்னா அங்க போய் நான் பேசுகிறேன். இப்படியாக நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். இதை இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்கள் தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். ஏன்னா நிறைய பாஸ்டர்கள் இவரை குறித்து சரியா தெரியல, இவரை வெளிப்படுத்த மாட்டான் சொல்றது இல்லை. ஆண்டோடைய கிருபையில நான் செய்துன்னு வரேன். இவர் பேசின இந்த புத்தகத்திலிருந்து ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி, அவர் பேசின புத்தகத்திலிருந்து கொஞ்சம் ஏன்னா யூடியூப்ல ரொம்ப நேரம் பேசுறது, கொஞ்சம் நான் எடுத்து வைத்திருக்கிறேன், உங்ககிட்ட பேச ஆசைப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஒரு மனவாட்டி என்று சொன்னால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். மிக அற்புதமாய் பேசியிருக்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனோ ஒரு மனவாட்டியோ கொஞ்சம் படிப்படியா ஸ்டெப்ஸ் அப்படியே வளர்ந்துகினே போனோம். அல்லேலூயா. அதை குறித்து தான் நாம் வேதத்தின் வழியா நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேக பாஸ்டர்கள், அநேக கிறிஸ்தவர்கள்
வளர்ச்சி இல்லாமல் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதே போல மனவாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை பத்தி நான் பேச வரல, சென்னையை பத்தி நான் பேசுறேன், இல்ல தமிழ்நாடை குறிச்சு நான் பேசுறேன். மனவாட்டி, நாங்களாம் மனவாட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனவாட்டிங்க கூட வளர்ச்சி அடையாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய மனவாட்டிங்க, அதுல கொஞ்சம் பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் நான் நம்புறேன். ஆனால் முக்கால்வாசி மனவாட்டிங்க வளர்ச்சி அடையாமல் இருக்கிறாங்க. ஏன்? போதகர் சொல்லுவாங்க, மனவாட்டி போதகர் சொல்லுவாங்க, அவங்களும் கூட வளர்ச்சி அடையாமல் இருக்கிறாங்க. எப்படி என்ன மனவாட்டி பாஸ்டர் சொல்றீங்க, இவரை போய் இந்த சகோதரன் விசுவாசிக்கிறாங்க, இவரை குறிச்சுதான் பேசுறாங்கன்னு சொல்றீங்க, அவங்க குடும்பமாயா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நிஜமாவே இந்த சத்தியத்தின் பிரகாரம், அவர் கூறின இந்த புத்தகத்தின் சத்தியத்தின் பிரகாரம், பரிசுத்த ஆவியானுடைய உபதேசத்தின் பிரகாரம் அவர்களுக்கு கூட இன்றைக்கு சரியான வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். சரி, அந்த வளர்ச்சியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த வளர்ச்சியை குறித்து இந்த தீர்க்கதரிசி என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் தான் நான் பேச போறேன். நிறைய பேச முடியாது, நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க, கிட்டத்தட்ட இவ்வளோ பேப்பர் எழுதி வச்சுக்கிறேன். அப்புறமா நேற்று நைட் தான் யோசனை, இவ்வளோ நம்ம சொன்னா டைம் ஆகுது, மக்கள் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் படிக்கிறேன். சரி, நீங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். அதுல இருந்து நான் கொஞ்சம் சுருக்கமா வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நான் 1ஆம் வசனத்திலும் 1ஆம் வசனம் பிளஸ் 5-8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஓகே, 1ஆம் வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல, பேதுரு சொல்றாரு, அவர் சொல்றாரு, எங்களைப் போல அருமையான விசுவாசத்தையும் பெற்றவர்களுக்கு, அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. எங்களை போல, யாரை போல? பேதுருவை போல. பேதுரு எப்படி ஊழியம் செய்யறாரு, பேதுரு என்னென்ன பேசியிருக்கிறார் வேதத்துல, அப்படி பேதுருவை போல, பேதுரு பேசுறது போல இன்னைக்கு ஸ்தாபன பாஸ்டர்கள் பேசுறாங்களா? ஸ்தாபன பாஸ்டர்கள் உபதேசிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. பல வீடியோல பேசியிருக்கிறேன். பேதுருவை போல இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன பாஸ்டர்கள், அருமை நண்பர்களை ஒத்துக்கோங்க, தயவு செஞ்சு பொய்யெல்லாம் பேசக்கூடாது. நான் அப்படி இல்லை, நான் எடுத்து காமிச்சா நீங்க மாட்டுவீங்க. நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன், மறுபடியும் இப்ப எடுத்து காமிச்சா நேரம் இந்த செய்தி கட்டாடம், அதனால எடுத்து காமிக்க நான் பேசியிருக்கிறேன் ஆல்ரெடி. நீங்க பேதுரு போல பேசுறது கிடையாது, பேதுரு போல செயல்படுறது கிடையாது. ஓகே, நான் அதெல்லாம் மறுபடியும் எடுத்து காமிச்சா லேட் ஆகும், அது பார்க்கலாம், முடிஞ்சா வந்தாலும் வரலாம். எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. அப்போ பேதுருவை போல விசுவாசத்தை பெறாத பாஸ்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 100% பாஸ்டர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு, 100% விசுவாசிங்க இருக்கிறாங்க இன்றைக்கு. சரி, சொல்லிட்டாரா? இப்ப 5 வாசிக்கிறேன். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், உங்களுக்குள் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து, இதெல்லாம் உங்களுக்கு உண்டா இருந்தாக்கா, இதெல்லாம் இப்ப நான் படிச்சுனேன், மொத்தம் 8 வருதுல என்னென்ன வரும் கேட்டாக்கா, விசுவாசம் வரும், தைரியம் வரும், ஞானம் வரும், இச்சை அடக்கம் வரும், பொறுமை வரும், தேவபக்தி 6வது வரும், 7வது சகோதர சிநேகம் வரும், 8வது அன்பு வரும். இந்த எட்டுமே இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், எப்படி? இவெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து இவைகள் எல்லாம் பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வெட்டாது. கனி கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது. கண்டிப்பா
இந்த 8மே வச்சிருக்கிற வளர்ச்சி அடைந்திருக்கிற ஒரு மனவாட்டியோ இந்த 8மே வளர்ச்சி அடைந்திருக்கிற பெருகின அந்த விசுவாசி சகோதரியோ சகோதரனோ ஒரு போதகனோ இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் உன்னால கனி கொடுக்காம இருக்க முடியாது. நிச்சயமா இந்த பெற்றிருக்கிற இந்த சகோதர சகோதரிகள் போதகர்கள் 101% அவங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்கள். என்ன கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பார்கள்? நீங்க வாசிங்க கலாத்தியர் 5:5 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆவியின் கனி அங்க இருக்கும். அந்த ஆவியின் கனி ஒரு மனுஷன் கொடுக்கணும்னு சொன்னாக்கா முதல்ல ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியை பொறுத்துதான் இருக்குது. அவன் வளர்ச்சியை அடையல, கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடையல, மனவாட்டியாய் சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி அடையலன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவனாலே ஆவியின் கனியை கொடுக்க முடியவே முடியாது. அது பாஸ்டா இருக்கட்டும், அது விசுவாசியா இருக்கட்டும், மனவாட்டியா இருக்கட்டும், அவனால கொடுக்க முடியாது. இந்த 8 பண்புகளும் அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவனாலே ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். சரி பிரியமானவர்களே, இந்த 8 பண்புகளை குறித்து இந்த வெளியேறப்பட்ட இந்த மரித்து போன தீர்க்கதரிசி அவருடைய சத்தியம் என்று இருக்கிறது. அவர் மரித்தாலும் தேவன் இவர் மூலமாய் பேசின வார்த்தைகள் ஒரு காலம் மறிக்க முடியாது. அவள் அத்தனை வார்த்தைக்கும் உயிருள்ள வார்த்தையா இருக்கிறது. அதை குறித்து அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று பார்ப்போம். அல்லேலூயா. தயவு செய்து கூர்ந்து கவனிகள். அருமை வெளியேறப்பெற்ற சகோதரன் ஸ்தாபன பாஸ்டர்களே, நீங்களும் கேட்டுக்குங்க. உங்க சபையில இவைகளை பேசுங்க. ஏன்னா இப்போ ஸ்தாபன பாஸ்டர் தான் என்ன சொல்லுவாரு, இதை குறிச்சு பைபிள் இப்ப நான் என்ன படிச்சனோ அப்படியே பிரசங்கம் பண்ணுவார். வியாக்கியானம் இல்ல, அதாவது வெளிப்பாடு இல்லாம பிரசங்கம் பண்ணுவார். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தான் நான் பேச போறேன். நிறைய எழுதி வச்சுட்டேன், ஆனா டைம் பத்தாது. நம்பர் 1, விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவர் பேசின வார்த்தை, தேவன் இவர் மூலியமாய் பேசின வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலியமாய் பேசின உபதேசத்தை, இதனுடைய வெளிப்பாடுகளை, இதனுடைய மறைப்பொருளை குறித்து நான் பேச போகிறேன். பரிசுத்தாவி துணையோடு, என்னுடைய சத்தியம் இல்லைங்க, பரிசுத்தாவுடைய வார்த்தை. நாம் அவருடைய திவ்ய ஸ்பாவத்தில் பங்கடைய வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். இவருடைய திவ்ய ஸ்பாவத்தில் பங்கடைய வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனை அறிகிற அறிவின் பரிபூர்ண வளர்ச்சியின் நிலைமையை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். இவர் சொல்றாரு, நம்மளாம் முயற்சிக்கிறோமா? நீங்களா முயற்சிக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களே முயற்சிக்கிறது இல்ல. அந்த ஒரு புதுசா ஒரு சறுக்கு வந்து மச்சி, இப்பதான் ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க, அந்த சறுக்க பார்க்கலாமா? ஒரு புதுசா சிகரெட் வந்துக்குதுடா, அதை பார்க்கலாமா? ஒரு புதுசா ஒரு பொண்ணு வந்து, இப்படிதான் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே புதுசா என்னென்ன வருதோ அதை தான் முயற்சிக்கிறாங்க எல்லாமே. ஆனா கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிற அவன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் முயற்சிக்கிறதுல, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து முயற்சிக்கிறதுல, ஒருவரை குறித்து புதிதாய் பேசுகிறானே இந்த சகோதரன், இவை என்னவென்பதை ஆராய்ச்சி பண்ண முயற்சிப்பதில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்வதில்லை. அல்லேலூயா. ஆனா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, தேவனை அறிகிற அறிவின் பரிபூர்ண வளர்ச்சியின் நிலைமையை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். இது உண்மையான கிறிஸ்துவன், ஒரு உண்மையான மனவாட்டி தான் இது செய்யும். முயற்சிப்பாங்க, அவங்களாம் வளர்ச்சி அடையணும் நம்போ அப்படின்னு முயற்சிப்பாங்க. விசுவாசமானது ஒரு திறவுகோலாயிருக்கிறது என்பதை குறித்து பிரசங்கித்தேன். அந்த திறவுகோல் தேவ வசனமாயிருக்கிறது. கிறிஸ்துவே வாசலாயிருக்கிறார். பாருங்கள், ஆகவே விசுவாசமானது தேவ வசனங்களில் உள்ள சிறு தாழ்பாள்களை திறந்து தேவனுடைய மகத்துவங்களையும், விசுவாசமானது சிறு தாழ்பாள்களை பூட்டு அந்த மாதிரி தாழ்பாள்களை தேவனுடைய மகத்துவங்களையும் நன்மைகளையும் அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது.
அதுவே விசுவாசமானது திறவுகோலை உடையதா இருக்கிறது. விசுவாசம் என்னவா இருக்குதான்? திறவுகோலா இருக்குதான் விசுவாசம். கிறிஸ்துவை ஜனங்களுக்கு திறந்து அல்லது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவனாக ஜீவிப்பதற்காக தேவன் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான வெளியேறப்பட்ட சகோதரன் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பென்ஹாம் சொல்றாரு, விசுவாசத்தை குறித்து முதல்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம விசுவாசம் சொல்லிட்டோம், ஆனா அதோட ரகசியங்கள், அதோட வெளிப்பாடுகளை குறித்து அவர் பேசுறதை உங்ககிட்ட நான் பேசுறேன். நீ ஒரு கிறிஸ்தவனாக ஜீவிப்பதற்காக தேவன் உங்களை இங்கு வைத்திருக்கிறார். நீங்க என்னடானாக்கா, தேவன் நீங்களாம் நம்பலாம் ஒரு கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆனால் நீ வேறு வழியாக ஓடி சீர்கட்டு போவாயானால், இன்னைக்கு அதுதான் நடக்குது. விசுவாசிக்கிற சொல்றாங்க ஜனங்க, ஆனா அந்த விசுவாசிக்கிற ஸ்தாபன பாஸ்டரும் சரி, ஸ்தாபன விசுவாசிகள் அத்தனை பேருமே சரி, வேறு வழியாய் போகிறார்கள். அந்த வேறு வழி யார் காமிச்சதுன்னு கேட்டாக்கா, அந்த வேறு வழியை சாத்தான் காமிச்சான். வேறொரு உபதேசத்தை சாத்தான் காமிச்சான். வேறொரு ஞானத்தை சாத்தான் கொடுக்குறான். வேறொரு உபதேசத்தை சாத்தான் கொடுக்குறான். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வேதத்துல இருக்குதுங்க. ஒவ்வொன்றுமே எடுத்து காமிக்க முடியும். ஆனா பேசிட்டேன் யூடியூப்ல வசனத்தோடு. சரி, ஓகே. வேறொரு வழியாக ஓடி சீர்கெட்டு போவாயானால் உன்னை திருப்பி கொண்டு வரத்தக்கதான ஒரே ஒரு காரியம் அவருடைய வசனம்தான். ஐயா குடிச்சிருந்தா ஐயா, இதோ இந்த பாஸ்டர் வந்தாரு, அவர் சத்தியத்தை சொன்னாரு, அப்படியே மனம் திரும்பிட்டா ஐயா. பாஸ்டர் நான் கடவுளா? பாஸ்டுக்குள் இருப்பவர் தான் உன்னை வந்து சந்திச்சாரு. பாஸ்டுக்குள் இருப்பவர் தான் உன்னோடு பேசினாரு. எது? தேவ வசனம். விசுவாசமானது திறவுகோலா இருக்கிறது. விசுவாசமானது அந்த திறவுகோல் வசனமா இருக்கிறது. அந்த வசனம் தான் உன்னை திருத்துமே தவிர ஒரு மனுஷனால ஒருத்தனை திருத்த முடியாது. ஹல்லேலூயா. வார்த்தை இயேசுவா இருக்கிறது. வார்த்தை தேவனா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை திருத்தும உடைய வேற யாராலுமே ஒரு மனுஷனை திருத்த முடியாது. ஆகவே எவ்வளவு ஒரு அற்புதமா சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய வசனம் தான். ஹல்லேலூயா. நீ சீர்கட்டு போறன்னு சொன்னாக்கா அவருடைய வசனம் தான் உன்னை வந்து சரியான பாதையில திருத்தி கொண்டு வரும். தேவ வசனத்தில் உள்ள கொண்டு வரும். நீ மறுபடியும் பிறக்கும் போது விசுவாசம் இல்லாமல் மறுபடியும் பிறக்க முடியாது. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுவாங்க. ஆனா அவங்க மறுபிறப்பை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்தாபன கிறிஸ்தவர்கள் மனவாட்டி சொல்லுவாங்க, அவங்கள மறுபிறப்பு அடைஞ்சிருவாங்க. அது பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனா அவங்ககிட்ட குறைகள் இருக்கும். சரி, அதை பாருங்க. நீ மறுபடியும் பிறக்கும் போது விசுவாசம் இல்லாமல் மறுபடியும் பிறக்க முடியாது. அது உண்மை. விசுவாசமே எல்லாவற்றிற்கும் அஸ்திபரமாய் உள்ளது. எல்லாவற்றிற்கும். இப்ப நான் 8 பண்புகளை வாசித்தேன் இல்லையா? அந்த 8 பண்புகள் விசுவாசம் தான் முதல் ஸ்டெப். இந்த விசுவாசத்தும் ஸ்ட்ராங் இல்லைனாக்கா இதுக்கு மேல வருகிற அத்தனையுமே அது ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னா விசுவாசம் ஸ்ட்ராங்கா இல்லை. விசுவாசம் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லாத காரணத்தினாலதான் இன்றைக்கு மனவாட்டி கிட்டயோ இல்ல ஒரு கிறிஸ்தவன் கிட்டயோ ஒரு போதகன் கிட்டயோ மற்ற 7 பண்புகளும் இப்ப நான் வாசிக்க இல்லையா? அந்த 7 பண்புகள் என்னென்ன பண்புகள் நம்ம அப்படியே உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுறேன். என்னென்ன பண்புகள்? தைரியம்னா என்ன தெரியுமா? வல்லமையை குறிக்குது. ஞானம், இச்சையடக்கம் என்பது தன்னடக்கம் என்று பொருள். பொறுமை, தேவபக்தி, சகோதர ஸ்நேகம், கடைசியில் அன்பு. இந்த 7மே விசுவாசம் உனக்குள் சரியில்லாத அஸ்திபாரம் சரியில்லாமல் இருக்கிற அப்படினால இவைகள் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். இப்ப கவனிக்கிற, நமக்கு விசுவாசம் இருக்குமானால், அவர் சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றாரு, நமக்கு விசுவாசம் இருக்குமானால் யார் தேவனை நோக்கி ஜெபித்தாலும் நமது விசுவாசமானது பலப்படுத்தப்பட்டு உறுதியாக்கப்படுகிறது. ஐயா ரொம்ப சிக்கல இருக்கிறாயா,
பொண்ணு பீஸ் போற மாதிரி இருக்குதாயா, போன்ல ஜெபிக்கிறீங்களாயா? எனக்கு விசுவாசம் இல்ல ஐயா, நான் மனவாட்டி தான், விசுவாசம் இல்ல ஐயா, கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா? சாத்தான்கள நல்ல திட்டுன மாதிரி இது உங்களெல்லாம் பார்த்தாக்கா. ஐயாக்கு போன் பண்றது, உங்க வீட்டு வேலைக்காரன் ஐயா, கவலைப்படாதம்மா சுகமாயிடுவாருமா. எங்கம்மா உங்க விசுவாசம்? உன் விசுவாசம் எங்கம்மா? தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? விசுவாசமே முதலாவதாக அமைந்திருக்கிறது. விசுவாசமே முதலாவதாக அமைந்திருக்கிறது. அந்த விசுவாசமே மனவாட்டிட்ட பரிபூர்ணமா இல்ல. அதனாலதான் ஒரு ஆஸ்பத்திரியிலோ ஒரு ஆபத்தோ ஐயாக்கான போன் பண்றது, உங்க வீட்டு வேலைக்காரன் ஐயா, ஐயா எனக்காக ஜெபம் பண்றீங்களா ஐயா, நான் ரொம்ப சோம்பேறி ஐயா, நீங்க பண்றீங்களா எனக்காக? அப்ப நீ என்ன பண்ற? இங்க கைட்டு நிக்கிற வீட்டுல ஆஸ்பத்திரியில போராடியா, நீ போராடியா, உட்கார்ந்து அழியா, ஆண்டவரே புடியா, ஜெபம் பண்ணியா, புடிச்சா அவர் இழியா, உன் பக்கமா இழியா, சண்டை போடியா, விட்ட ஃபைட் பண்ணியா, உன் கண்ணீரை விட்டு குடியா, உன் ஜெபம் பண்ணி, நீ ஜெபம் பண்ணியா. முதல்ல ஃபர்ஸ்ட் நீ ஜெபம் பண்ணு, அப்புறம் மூப்பருக்கு போன் பண்ணுவேன், அப்புறம் பாஸ்டருக்கு போன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை கேட்பார் கர்த்தர். எவ்வளவு தீர்க்கதரிசி எவ்வளவு அழகா சொல்றாரு. விசுவாசம் முதலாவதாக அமைந்திருக்கிறது. நமக்கு விசுவாசம் இருக்குமானால், அல்லேலூயா, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நமக்கு விசுவாசம் இருக்குமானால், உனக்கு விசுவாசம் இல்ல, அதனால தான் பாஸ்டரையோ மூப்பரையோ ஜெபம் பண்ணி ஐயா வாங்க வாங்கன்னு இழுக்கிறீங்க நீங்களா. விசுவாசம் இருக்குமானால் யார் தேவனை நோக்கி ஜெபித்தாலும், நீயே ஜெபித்தாலும் இல்ல யாரு ஜெபித்தாலும் நீ ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் மகனுக்காக, உன் மகளுக்காக, உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் எல்லா பிரச்சனைக்காக நீ முதல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. உனக்கு விசுவாசம் இல்ல, உன் விசுவாசம் எங்க போச்சு? அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் எங்க போச்சு? அப்ப உனக்கு விசுவாசம், பேசிக் விசுவாசமே உங்ககிட்ட இல்ல, நிச்சயமா இல்ல. நீ சொல்லலாம், இல்லையா எனக்கு விசுவாசம் போதியா, எனக்கு கர்த்தர் எவ்வளவு செஞ்சுக்கிறார் தெரியுமா, அதெல்லாம் செஞ்சுக்கிறார் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உனக்கு விசுவாசம் இல்ல. நான் சொல்லல, தீர்க்கதரிசி பேசுகிறார், இக்காலத்தில் தீர்க்கதரிசி பேசுகிறார். தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, என் அருமை நண்பர்களே. ஒரு நண்பர் கேட்டார், என்ன யார் திடீர்னு புதுசா இவரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. இவரை பத்தி தான் நான் பேசி ஆகணும், அப்பதான் எனக்கு பரலோகம். அல்லேலூயா. ஏன்னா இக்காலத்து தீர்க்கதரிசி இவர்தான். இந்த உலகத்துல யாருமே இல்ல, கடைசி தீர்க்கதரிசி இவர்தான். நிரூபிக்கப்பட்ட சரித்திரம் சொல்லுகிறது. சரி பாருங்க, நமக்கு விசுவாசம் இருக்குமானால் யார் தேவனை நோக்கி ஜெபித்தாலும் நமது 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 எந்து எந்து நமது விசுவாசமானது பலப்படுத்தப்பட்டு உறுதியாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய விசுவாசத்தை நான் அவருடைய வார்த்தையில் வைப்பேனானால், இங்கதான் சுலுக்கு, நீங்களா வைக்கிறது இல்ல, சும்மா மனவாட்டின்னு சொல்லுவாங்க, விசுவாசி நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது இந்த சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல. பாருங்க, என்னுடைய விசுவாசத்தை நானு அவருடைய வார்த்தையில, உங்களை அப்படியே காமிக்கணும், டைம் ஆகுது எனக்கு, என்ன பண்றது, இவருடைய வார்த்தையில, இந்த இதுக்குள்ள இருக்குத இவர் வார்த்தை, என்னுடைய விசுவாசத்தை இவருடைய வார்த்தையில, அல்லேலூயா, அவருடைய வார்த்தையில என்ன செய்யணுமா, அவருடைய வார்த்தையில வைப்பாயானால் அதுவே நங்கூரம் பாய்த்தப்பட்டதா இருக்கிறது. அதற்கு வியாக்கியானம் சொல்ல அவசியமில்லை. கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற விதமாய் அது இருக்கிறது. ஐயா தீர்க்கதரிசிங்களாம், இவரு தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது சொன்னாரு. ஏன்? தரிசனத்தை பார்த்து சொன்னாரு. நமக்கு தரிசனம்லாம் தேவையில்லை. நான் பழைய வீடியோல சவால் என்ற செய்தியில் நான் பேசியிருக்கிறேன். தரிசனம் தான் நமக்கு வேணும், தேவையில்லை. நீ யார் தெரியுமா? நீ உண்மையான கிறிஸ்துவ இருந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே வர. அப்ப கிறிஸ்துவுக்கு ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில வந்து இருக்கும் போது நீ மனவாட்டி, இவருடைய மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டி. கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தரிசனம் தேவையில்லை. கிறிஸ்துவின் மனவாட்டி ஒரு வார்த்தை சொன்னா போதும். கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய மனவாட்டி அவருடைய புருஷனுடைய வார்த்தையில அந்த விசுவாசத்தை வைக்கணும். வச்சினாக்க அவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு வியாக்கியானம் சொல்ல அவசியம் இல்லை. அது
கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற விதமாய் அது இருக்கும். நான் செய்த கிரிகளை நீங்களும் செய்வீர்கள். அது யாரு? என் வார்த்தையா? அது கர்த்தர் உரைக்கிற விதமாய். கர்த்தர் உரைச்சிட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ சொல்லு, கர்த்தாவே நீர் உரைத்தீர், என்கிட்ட சொன்ன, நான் செய்த கிரிகளை காட்டிலும் நீங்களும் செய்வீங்க சொன்ன. ஆகவே அந்த வசனத்தின் பிரகாரம் இது கர்த்தர் உரைக்கிறதாவது. மனவாட்டிக்கு மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. சாதாரண விசுவாசிகள் அந்த ரைட்ஸ் இல்லை. ஏன்னா மனவாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மனவாட்டியானவள் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ண அந்த மனிதனின் வளர்ச்சியில அவள் தான் படிப்படியா வளர்ந்துகினே வந்து நிற்கிற அந்த மனவாட்டி அவளுக்கு தான் அந்த ரைட்ஸ். கர்த்தர் உரைக்கிறதாவது. ஐயா ஐயா, தரிசனமே கொடுக்கல இல்லையா? நீ மனவாட்டியா? மனவாட்டி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இவருடைய ஒரு பாகமா இருக்கிற உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது அப்படி பேசுறதுக்கு. இவர் அப்படி சொல்றாரு பாருங்க. என்னுடைய வார்த்தையை நான் அவருடைய வார்த்தையில் வைப்பேனானால், வைக்கணும் நீ ஃபர்ஸ்ட். உன்னுடைய விசுவாசத்தை மன்னிக்கணும். உன்னுடைய விசுவாசத்தை நான் அவருடைய வார்த்தையில் வைக்கணும். உன்னுடைய விசுவாசத்தை அவருடைய வார்த்தைக்குள்ள வச்சினாக்கா அதுதான் நங்கூரம் பாய்ச்சப்பட்டதா இருக்கிறது. அதற்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அது நீ உன் விசுவாச வார்த்தையில வச்சியா, அது கர்த்தர் உரைக்கிறதா இருக்குது. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை பத்தி வியாக்கியானத்தை பேசுறாரு, வெளிப்பாடா பேசுறாரு. இதுக்கு மேல நீ என்னன்னாக்கா பாசிட்டிவ் போன் பண்ணி லொல்லு பண்ணுகிற. நீங்க மனவாட்டின்னு சொல்லி நிக்கிறீங்க, விசுவாசின்னு சொல்லி நிக்கிறீங்க. வளருங்க. இந்த செய்தி கேட்டாவது கொஞ்சம் வளர முயற்சி பண்ணுங்க. இனிமேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அவர் நம்ம வீட்டு வேலைக்காரர் கிடையாது. புரியுதுங்களா? பாருங்க, கவனிங்க, வரப்போது பாருங்க. பின்பு அதை நான் விசுவாசிப்பேன், அதில் நான் அஸ்திபரமா இருக்கிறது. அதுதான் அஸ்திபரமா இருக்கிறது. கிறிஸ்துவின் அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதே அந்த அஸ்திபாரம். அதன் பின் நீ வளர ஆரம்பிக்கிறாய். அப்புறம் தான் நீ வளர ஆரம்பிக்கிற. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீ வளர ஆரம்பிக்க முடியும். உன்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னாக்கா அது உனக்கே தெரியும். உன்னுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையான்றது அது உனக்கே தெரியும். அது ஸ்ட்ராங்கா இல்லைனாக்கா நீ வளரவே முடியாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சிஎஸ்ஐ சபையில சேர்ந்தவங்க எல்லாம், புரோட்டஸ்டாண்டு, லுத்தரன் சர்ச்சு, பிரதர்சன் சர்ச்சு, சிபிஎம் சர்ச்சு, ஏஜி சபை சர்ச்சு, ஏசிஏ சர்ச்சு, மாராநாதா சர்ச்சு, இவங்க எல்லாருடைய இன்னும் எத்தனையோ ஸ்தாபனங்கள், அத்தனை ஸ்தாபனத்தில் இருக்கிற விசுவாச நண்பர்களுடைய விசுவாசம் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லவே இல்லை. 101% இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உரைக்கிறேன். இது கர்த்தர் உரைக்கிறதாவது. இது எது? நான் உரைக்கலங்க, கர்த்தர் உரைக்கிறதாவது. அவங்களுடைய அத்தனை பேருடைய விசுவாசமா ஸ்ட்ராங்கா இல்லவே இல்லை. சரி பாருங்க, இவரு பேசின செய்திகள் வரும், அற்புதமா வரும். சரி, அதன் கிறிஸ்துவின் அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. அந்த அஸ்திபாரம், அதன் மேல் நீ அதுக்கப்புறம் தான் நீ வளர ஆரம்பிக்கிறாய். இந்த அஸ்திபாரத்தை கொண்டு நீ மற்றவைகளை இதோடு கூட்டி சேர்க்க ஆரம்பிக்க வேண்டும். உன் அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நேரமாச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க, இல்லைன்னா பார்ட் 2 போயிடுவேன். அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் பார்க்குறேன், ட்ரை பண்றேன். ப்ளீஸ் நேரமாச்சுன்னா தயவு செஞ்சு பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? அப்புறம் அதுக்கப்புறம் தான் கட்ட ஆரம்பிக்கிறோம், வளர ஆரம்பிக்கிறோம். நான் பாருங்க, இரண்டாவது உன் அஸ்திபாரத்துடன் கூட்டிக்கொள், விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். உன் அஸ்திபாரத்துடன் கூட்டிக்கொள், விசுவாசத்துடன் கூட்டிக்கொள் என்று பேதுரு கூறுகிறார். முதலாவது விசுவாசம், அதனுடன் தைரியம். இப்ப ரெண்டாவது வந்துட்டோம், தைரியத்துக்கு வந்துட்டோம். தைரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வல்லமையை குறிக்கிறது. தைரியம் என்பது வல்லமையை குறிக்கிறது. இப்போ நான் வல்லமையை சேர்த்துக்கிறேன். வல்லமையை குறிக்கிறது. வல்லமை என்று பொருள். வல்லமையை கூட்டி வழங்க வேண்டும். விசுவாசத்தோடு வல்லமையும், அதாவது தைரியத்தையும் சேர்க்கும் காரியம் நம்மில் அநேகரை கீழே தள்ளி விடுகிறது. இந்த வல்லமை சொல்றேன் இல்லையா, விசுவாசத்தோடு தைரியம்னு வேதம் சொல்லுது. அவருடைய பொருள் அடக்கம் என்னன்னு கேட்டாக்கா மிக அற்புதமாய் சொல்றார் தீர்க்கதரிசி. வல்லமை என்று சொல்லப்படுகிறது. அதான் வல்லமையை குறித்து பேச. தைரியம்னா வல்லமை. ஓகே, இப்போ இந்த வல்லமையை குறித்து ஜனங்க சொல்றாங்கன்னா நம்மில் அநேகரை கீழே விழ தள்ளப்படுகிறது. ஏன்னு கேட்டாங்க, ஆமாயா
ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவர்கள் நல்லொழுக்கமாக வாழ்வதை இது இது சம்பந்தப்படுத்தவில்லை. எண்ணில் அவர் சொல்ல சம்மதப்படுத்தவில்லை. ஏனக்கா இன்னைக்கு அநேகர் அற்புதங்கள் காலம் முடிஞ்சிருச்சு, அற்புத காலங்கள் இல்லைன்றாங்க. ஆனா இயேசு பாருங்க, இயேசு சொல்றாரு, எண்ணில் வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன்றாரு. என்ன சொல்றாரு? எண்ணிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர். பின்பு நாமும் வல்லமை உடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை போச்சோ, நாமும் வல்லமை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரை போன்று இருக்க நாம் அதை பெற்றிருக்க வேண்டும். அவரை போல் இருக்க நாமும் அந்த வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்றார். பெற்றிருக்க வேண்டும். வல்லமையானது என் மூலமாய் பாய்ந்து ஜனங்களுக்கு செல்ல வேண்டும். ஏனெனில் இயேசுவில் இருந்த வல்லமை புறப்பட்டு ஜனங்களுக்கு சென்றது என்று நாம் காண்கிறோம். இல்லையா? காண்கிறோம். வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரை, உண்மையான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், பாருங்க இங்க பாருங்க, உண்மையான வல்லமையை பெற்றுக்கொள்வோமானால், தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு, உண்மையான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமானால். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப உண்மையான வல்லமைன்னு ஒண்ணு இருக்குது, டூப்ளிகேட் வல்லமைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுக்கு உதாரணமா பைபிள் என்ன சொல்லலாம்? மோசஸ் எடுத்துங்க. மோசஸ் கிட்ட இருந்தது உண்மையான வல்லமை, அந்த பார்வோன் ராஜா மந்திரவாதி கிட்ட இருந்தது டூப்ளிகேட் வல்லமை. அப்ப இன்றைக்கு அநேக பாஸ்டருங்க இந்த மாதிரி ஒரு கோட் எடுத்து அப்படின்றாங்க, காலையில ஃபுட்பால் ஆடுறான், விசுவாசிங்கள அப்படியே உருண்டுன்னு போகுது. இதெல்லாம் என்னது? உண்மையான வல்லமை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. அது அத்தனையும் இன்னைக்கு பெந்தகோஸ்காரன், இன்னைக்கு இது அந்த ஆவி இந்தியாவிலையும் வந்துருச்சு, அந்த ஆவி தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு, அந்த ஆவி சென்னைக்குள்ளவும் வந்துருச்சு. கோட்டத்துக்கு போறது, அப்படியே ஒரு பொருளை கையில குத்தா அப்படி ஆடுறது, இப்படி நிறைய மேஜிக் நிறைய பண்றாங்க. இது உண்மையான வல்லமை இல்லை. அதுதான் தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உண்மையான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், உண்மையான வல்லமை. உண்மையான வல்லமை எப்படி இருக்கும்? நான் வாசித்து காமிக்கிறேன், நீ பாருங்க. அதுதான் உண்மையான வல்லமை. பெற்றுக்கொள்வோமானால் அதை நாம் விசுவாசத்தோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அது அஸ்திபாரம் மதில் சுவராயிருக்கிறது. அல்லேலூயா. இது வல்லமை அஸ்திபாரம் மதில் சுவராயிருக்கிறது. விசுவாசம் மட்டும் காரியத்தை செய்து விடாது. நீ பெற்றிருக்க விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டி வழங்கு. வல்லமை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து புறப்பட்டு அப்பெண்மணி அநேகருக்கு அவருடைய வல்லமையில், அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. சுகப்படுத்தி இருக்குமானால், இயேசுவில் இருந்த வல்லமை மற்றவர்களுக்கு சுகப்படுத்தி இருக்குமானால், தம்முடைய சபையிலும் அத்தகைய வல்லமையை புறப்படுவதை அவர் எதிர்பார்க்கிறார். ஜீசஸ் கிறிஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் இருக்கும் ஒரு வல்லமை புறப்பட்டு அநேகரை சுகப்படுத்தி இருக்குமானால், இன்றைக்கு சபையிலும், சபைனா நான் தான், சபைனா பாஸ்டர், சபைனா ஒவ்வொரு விசுவாசிங்க, அவங்க தான் சபை. அந்த சபையிலும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை புறப்பட வேண்டும் என்று இவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு இந்த வெள்ளிய மரியம் நாம் தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏனெனில் அவரே நமக்கு உதாரணமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஒரு உதாரணமாக இருக்கிறார். வல்லமை என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்த யாவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிவர். ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான வல்லமையை அவர் உடையவராய் இருப்பார் என்றால், நாமும் கூட ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான வல்லமை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். என்னையா நீங்க எப்ப பாரு விசுவாசியாவே இருந்து செத்து போயிடணுமா? மனவாட்டியாவே இருந்து செத்து போயிடணுமா? நீ மனவாட்டி என்று சொன்னால் உன்னில் இருக்கும் ஒரு வல்லமை புறப்பட வேண்டும் என்று இவர் எதிர்பார்க்கிறார். உன் பாஸ்டர் இல்ல, உன் மூப்பர் இல்ல, உன் ஃப்ரெண்டு இல்ல, இவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். உன்னில் இருக்கும் வல்லமை புறப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் என்று தீர்க்கதரிசி உரைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா இருக்குது பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. வருகின்ற ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு, வளருகின்ற ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு
உண்ணத்தக்கதான உணவு அவசியமானது ஆகும். அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அந்த ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையையும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் நீங்கள் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்படியானால் நீங்களா விசுவாசிக்கிறீங்களா? பேசிக் அஸ்திபாரம் கரெக்டா இருக்குதா? மூன்றாவதை குறித்து நீங்கள் பாருங்கள். மூன்றாவது ஞானத்தை கூட்டி வழங்குவாயாக. இந்த ஞானம் உலகப்பிரமாண ஞானத்தை குறிப்பதில்லை. உலகப்பிரமாண ஞானத்தை குறிப்பதில்லை. ஏனெனில் உலகப்பிரமாண ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. ஐயா, நான் யார் தெரியுமா? என்கிட்ட பேசினுக்கிறேன். நான் அமெரிக்காவில் 5 வருஷம் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன், PhD பட்டம் வாங்கியிருக்கிறேன். நான் அநேக இடத்துலலாம் போய் பசங்க பண்ணிருக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் இந்த பைபிளை பத்தி கரைச்சி குடிச்சிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவான். அவங்ககிட்ட போய் ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டு பாருங்களேன், ஒரு அளவுமே தெரியாது. என் வாழ்க்கையில அனுபவித்ததை நான் உங்ககிட்ட சொல்றேன். என் வாழ்க்கையை நான் ஒரு ரெவரண்ட், நான் டாக்ஸி ஓட்டும் போது என்னுடைய ரெவரண்ட் எல்லாம் என் கார்ல வந்துருக்காங்க. அவங்களோடு பேசும்போதுலாம் அந்த ரெவரண்ட் என் கூட என் கூட இல்ல, எனக்குள் இருக்கும் பரிசுத்தாவி பேசுவதை அவருக்கு முன்பாக அவர்களை பேச முடியாது. என்னங்க நீங்க ரொம்ப பயங்கரமா பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசினா சர்ச்சை வச்ச முடியாது, சர்ச்சு நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட. ரெவரண்ட்டுங்க, நான் நிஜமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உரைக்கிறேன், உண்மையை சொல்றேன். ஏன்னா டாக்ஸி ஓட்டுமா, சரி ஓகே அது போட்டோம். ஓகே, அப்போ டாக்டர் பட்டம் இதெல்லாம் உலக ஞானம், உலக அறிவு. இந்த ஞானமானது, உலக ஞானமானது நன்மை தீமை எதுவென்று வகையறுக்காது. வகையறுத்து நியாயத்திற்கிறதா இருக்கிறது. நன்மை தீமை எதுவென்று வகையறுத்து நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது இந்த ஞானம். உன்னுடைய விசுவாசத்தோடு வல்லமையோடு கிறிஸ்துவ ஞானத்தை, கிறிஸ்துவ சமுதாய ஞானம் நீ பெற்றிருப்பாய் என்றால் பின் வார்த்தையானது எவ்விதம் உண்மை அல்லது தவறு என்று நியாயம் தீர்ப்பார். உன்னுடைய பாரம்பரியங்களையும், மனவாட்டி பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி சொல்றாரு, பாரம்பரியங்களையும், இன்றைக்கு மனவாட்டியும் சொல்லுவாங்க, அந்த மனவாட்டி கிட்ட கூட பாரம்பரியம் ஒட்டி இருக்குது. சரி ஓகே, எனிவே பாரம்பரியங்களையும் அவிசுவாசத்தையும் நீ செய்யத்தக்க உரிமை கொண்டாடும் எல்லாவற்றையும் புறம்பே தள்ள முடியுமானால் அப்பொழுதுதான் தேவன் பொய்யுரையாதவர் என்பதை விசுவாசிக்கும் ஞானம் உனக்கு உண்டாயிருக்கும். அவர் சொல்றாரு, மிக அற்புதமா சொல்றாரு பாருங்க. அப்போ பாரம்பரியம், அவிசுவாசம் இதெல்லாம் புறம்பே தள்ளிடணும், அப்பதான் ஞானம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று அவர் சொல்றாரு. ஒரு உண்மையான தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையின் ஞானத்தை கூட்டி வழங்கு. அற்புதங்கள் அடையாளங்களும் கடந்து போய்விடவில்லை, அது இந்நாளுக்குரியது என்று நீ நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, எவ்வளவு அற்புதமா அருமையா சொல்றாரு பாருங்க. தேவனுடைய வார்த்தையின் ஞானத்தை கூட்டி வழங்கு, அது அற்புதங்களும் அடையாளங்களும் கடந்து போய்விடவில்லை, இந்நாளுக்குரியது என்று நீ நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். தேவன் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிப்பதே ஞானம். அல்லேலூயா, விசுவாசிப்பதே ஞானம். இப்பொழுது நீ ஒரு அழகான மனிதனாக வளர ஆரம்பித்து விட்டாய். ஞானத்தை பெற்றவன அவர் சொல்றாரு, தைரியம் வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு, வல்லமையை பெற்றுக்கின, ஞானத்தையும் பெற்றுக்கின. இப்ப 3 வந்துருச்சு. இப்போ ஒரு வளர்ச்சி, ஒரு கிறிஸ்துவனோ ஒரு மனவாட்டியோ வளர்ந்து வராங்கன்னு வச்சுக்கல, இப்ப 3 வச்சுட்டாங்க. இப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்ற, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ ஒரு அழகான மனிதனாக வளர ஆரம்பித்து விட்டாய். பாருங்கள், நீ வளர்ந்தும் கொண்டிருக்கிறாய். எதை கொண்டு? விசுவாசம், வல்லமை, பின்பு தேவ ஞானம். இவைகளை கொண்டு இந்த மனிதனை இவைகள் எவ்விதம் கட்டி அமைக்கிறது பாருங்கள். உன்னால் இதை காண முடியும். அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு பரிபூர்ண மனிதனாக வளர்ச்சி பெற இது ஒன்றே வழியாகும். ஆமையா, பரிசுத்த ஆவியின் ஞானம். ஓகே, எப்பொழுதும் வார்த்தையை பரிசுத்த ஆவியின் ஞானம் வார்த்தையை ஆமேன் என்று ஆமோதிக்கும்.
முரண்பட்ட கருத்துகள் வேதத்தில் காணப்படுகிறது என்று உனக்கு தோன்றுமானால் அமைதியாக உட்கார்ந்து ஜெபத்தோடு காரியத்தை ஆராய்ச்சி செய். முரண்பட்ட காரியங்கள் வேதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு காணப்பட்டதுனாக்கா அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, அதை ஆராய்ச்சி பண்ணு. இதெல்லாம் எங்க ஆராய்ச்சி பண்றது? பைபிளே படிக்க முடியல, நான் எங்க ஆராய்ச்சி பண்ண போறேன்? கோவிலுக்கே வர முடியல என்னால, அப்புறம் எங்க நான் ஆராய்ச்சி பண்றேன்? ஜெபமே பண்ண முடியல என்னால, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? நிறைய விசுவாசி என்கிட்ட போன்ல பேசிக்கிறாங்க, நேர்ல பேசிக்கிறாங்க. எனக்கு ஜெபமே பண்ண முடியல, நேரமே இல்ல. சரிம்மா, கரெக்ட், நீ ஜெபமே பண்ணாத, இப்படி நான் சொல்லுவேன். நீ ஜெபமே பண்ண நேரம் இல்ல, பரவாயில்ல, நீ ஜெபமே பண்ணாத, உனக்கு நரகத்துக்கு டிக்கெட் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், போயிட்டு வா, போ. என்ன எப்படி பேசுறீங்க? ஆமா, இப்படிதான் பேசணும், வேற வழி. உனக்கு தான் நேரமே இல்லையே. அவரை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவ பைபிளை படிக்க நேரம் இல்ல, ஆராய்ச்சி பண்ணவே நேரம் இல்ல, அவருக்கு நேரத்தை ஒதுக்குறதுக்கு நேரம் இல்ல, எதுக்குமே நேரம் இல்ல. ஆனா பரலோகம் வரணும். என்னயா இதா அக்குறமாகுது? ஆராய்ச்சி செய். அப்போது நீ அறிந்து கொள்கின்ற முதல் காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். இந்த இப்ப நான் படிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு இது நடந்திருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது, பலமுறை நடந்திருக்கு. சரி, ஓகே, பேசுறேன். கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். ஆரம்பிப்பார். பின்பு சிறிது நேரம் கழித்து அவைகள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை நீ காண்பாய். அதுதான் காரியம். பாருங்கள், அதுவே தேவ ஞானமா இருக்கிறது. ஹல்லேலூயா, அதுவே தேவ ஞானமா இருக்குது. ஒவ்வொரு தேவ வாக்கு தத்துவமும் நீ தேவ ஞானமா இருக்குது. பரிசுத்த ஆவியின் ஒவ்வொரு தேவ ஞானமா இருக்கும். சரி, ஓகே, நேரம் கடந்து போகுது. நாலாவது பார்க்கலாம். நாலாவது இச்சை அடக்கம். இச்சை முக்கியமானது வாசிக்கணும், என் டைம் ஆகுது. ஓகே, 42 நிமிஷம் ஆச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் பாருங்க, தயவு செஞ்சு முடிச்சிடுறேன். நேரமாச்சு, கொஞ்சம் ஆண்டவருக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நாலாவது இச்சை அடக்கம், தன்னடக்கம். மன்னிக்கணும் பிரியமானே, 9. ஓகே, இச்சை அடக்கம். இன்றைக்கு இது கடினமானது. நாலாவது இச்சை அடக்கம். அதை குறித்து பேசுவது எனக்கு மிகவும் நல்லுணர்வை தருகிறது. ஆமேன். இச்சை அடக்கத்தை கூட்டுவாயாக. ஆங்கிலத்தில் அது ஏதோ டெம்பரன்ஸ் ஏதோ சம்திங் இங்கிலீஷ்ல வாசிக்கிறது. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை நீங்க பாருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நாலாவது, அது இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன் பாருங்க. அது நாலாவது, நமக்கு இங்கிலீஷ் வாசிக்கிறது. அது தன்னடக்கம் என்று பொருள். அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்டு இருக்குது, அது தன்னடக்கம் என்ற பொருள். முதலாவது நீ விசுவாசம் பெற்றிருக்க வேண்டும், அதுவே ஆரம்பமாகும். பின்பு உன் விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டிக்கொள். அது சரியான வல்லமையா இருக்கும் பட்சத்தில் பின்பு வல்லமையோடு ஞானத்தை கூட்டிக்கொள். அது சரி தேவ ஞானமாய் இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது நீ தன்னடக்கத்தை அதோடு கூட்டிக் கொள்வாயாக. இச்சடக்கம் அல்லது தன்னடக்கம் என்பது குடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்கள் முதலானவைகளை நிறுத்துவது என்று பொருளாகாது. இல்லை, தன்னடக்கம் என்பது குடித்தல் போன்ற கெட்ட பழக்கத்திலிருந்து சுகம் அளிப்பது அல்ல. இந்த வேத பிரகாரமான தன்னடக்கமானது, ஒரு நிமிஷம் பிள்ளைகளே, மன்னிக்கணும் பிரியமானவர்களே. மன்னிக்கணும் பிரியமானவர்களே, ப்ளீஸ். ஏதோ இங்கேயும் மிஸ் ஆகுது பேப்பர். விசாசு பார்த்தீங்களா? 11 ரைட், ஓகே. அவரிடம் இருந்த தன்னடக்கத்தை போல ஓகே, வேத பிரகாரமான தன்னடக்கமானது
பரிசுத்த ஆவியின் தன்னடக்கமாயிருக்கிறது. குடித்தல் போன்ற பழக்கங்கள் மாமிச இச்சையா இருக்கிறது. குடித்தல் போன்ற பழக்கங்கள் மாமிச இச்சையா இருக்குது. ஆனால் நாம் பேசுகின்ற காரியமோ பரிசுத்த ஆவியின் தன்னடக்கமாய் இருக்கிறது. அதன் பொருள் என்னவென்றால், எவ்விதம் உன்னுடைய நாவை அடக்க வேண்டும் என்பதே. ஏன் தேவன் தம்முடைய சபையில் இருந்து எப்போதும் செய்யும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆமையா, பாருங்கள், நீ கோபப்பட்டு எரிச்சல் உள்ளவனாய் காணப்படுவாயானால் உனக்கு இன்னும் தன்னடக்கம் வரவில்லை என்று பொருள். கோபப்பட்டு எரிச்சல் பட்டினாக்கா உனக்கு இன்னும் தன்னடக்கம் வரலன்னு அர்த்தம். அவரிடம் இருந்த தன்னடக்கத்தை போல உன் தன்னடக்கம் இருக்குமானால், அவர்கிட்ட இருக்க தன்னடக்கத்தை போல உங்ககிட்ட இருக்குமானால், அப்பொழுது அது ஒட்டிக்கொள்ளும். மனிதனால் உண்டாக்கப்பட்ட பாவனையான விசுவாசத்தையும், அல்லேலூயா, பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்றாரு, மனிதனால் உண்டாக்கப்பட்ட பாவனை விசுவாசத்தையும். அப்ப இன்றைக்கு நிறைய பேர் மனிதனால விசுவாசத்தை பெற்றிருக்கிறாங்க. தன்னடக்கத்தையும் நீ கொண்டிருப்பாயானால் சந்தர்ப்பம் வரும்போது நீ அவனை கன்னத்தில் அறைந்திருக்க வேண்டும். ஆனால் நான் அவ்விதம் செய்யவில்லை சொல்றாரு. சந்தர்ப்பம் நான் அடிக்கணும்னு தான் பார்த்தேன், அடிச்சிருப்பேன். நான் கன்னத்தில் அடிச்சாக்க உடனே நம்ம பத்தி பேப்பர்ல போட்டுருவாங்க, நியூஸ்ல போட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் அவனை அடிக்கல. இல்லைன்னு வச்சுக்கீங்க, யாரும் நினைச்சுக்கீங்க டப்புன்னு அடிச்சுட்டுப்பேன் அப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பேசுறது சொல்றாங்கனாக்கா அது அவங்கிட்ட தன்னடக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பேசினாக்கா அவங்ககிட்ட தன்னடக்கம் இல்லைன்னு அர்த்தம். இருதயத்திலிருந்து தோன்றும் உண்மையான அன்போடு எல்லா மனிதரையும் மன்னித்து உன் சமாதானத்தை காத்துக்கொள்ளும் போது அது ஒட்டிக்கொள்ளும். அத்தகைய தன்னடக்கத்தை உன் விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து தோன்றும் உண்மையான அன்போடு எல்லா மனிதரையும் மன்னிக்கணுமா? மன்னித்து உன் சமாதானத்தை கூட்டிக்கொள், அது ஒட்டிக்கொள்ளும். எது? தன்னடக்கம். அத்தகைய தன்னடக்கம் உன் விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். இப்ப 5வது வந்துட்டோம். உன்னுடைய விசுவாசத்தோடு பொறுமையை கூட்டிக்கொள். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று வேதம் கூறுகிறது. இந்த வளர்ச்சியில் அடுத்தபடியாக முக்கியமானது பிரியமானவர்களே, இந்த வளர்ச்சியில் அடுத்தபடியாக வைக்கப்படுவது பொறுமையாகும். தேவன் தம்முடைய கட்டிடத்தில் உண்மையான வஸ்துகளை வைக்கிறார், உண்மையான பொருளை வைக்கிறார். என்ன பொருளை வைக்கிறாரு? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், இதெல்லாம் வச்சுக்கினே வராரு. அந்த வளர்ச்சி அடைகின்ற அந்த மனபாட்டிக்கிட்டயோ ஒரு விசுவாசிக்கிட்டயோ இப்போ பொறுமைக்கு வந்துட்டார். பொறுமைக்கு. அல்லேலூயா. தேவன் தம்முடைய கட்டிடத்தில் உண்மையான வஸ்துகளை வைக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? இங்கு கூறப்பட்ட இந்த காரியங்களை நாம் உடையவர்களாய் இருப்போமானால் தேவனால் நம்மை அந்த பூரண வளர்ச்சிக்கு கட்ட முடியாது. இங்கு கூறப்பட்ட இந்த காரியங்களை நாம் உடையவர்களாய் இராமற் போனால், இந்த காரியம்லாம் நம்ம கிட்ட இல்லைனக்கா, என்ன இல்லைனக்கா, தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை, ஞானம் இல்லை, இச்சை, இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைனக்கா தேவனால் நம்மை பூரண வளர்ச்சிக்கு கட்ட முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. மனவாட்டி சொன்னா போதாது. இதெல்லாம் இல்லைனக்கா தேவனாலேயே கட்ட முடியாதான். தேவனாலேயே கட்ட முடியாதுன்னு சொன்னாக்கா உன் சர்ச்சு பாஸ்டர் உன்னை கட்டிடுவாரா? நான் உன்னை கேட்கிறேன். தேவனாலேயே கட்ட முடியாதுன்னு திருப்பி சொல்லிட்டாரு. உன் சர்ச்சு பாஸ்டர் கட்டிடுவாரா? மனவாட்டியில அருமையான கிறிஸ்தவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. இவைகள் எல்லாம் உங்ககிட்ட இல்லாமற் போனால் தேவனாலே நம்மை அந்த பரிபூர்ண வளர்ச்சிக்கு கட்ட முடியாது. உன்னிடத்தில் உண்மையான விசுவாசம் இருக்குமானால் உண்மையான பொறுமை நீ பெற்றுக்கொள்வாய். ஏனெனில் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. தேவன் ஏதாகிலும் சொல்வார் என்றால் அதை அவ்விதமே விசுவாசிக்கிறாய். அது அவ்வளவே நீ பொறுமையை பெற்றுக்கொள்வாய். இதை குறிச்சு ரொம்ப அற்புதமான வார்த்தை எழுதி வச்சுக்கிறேன். ஆனா என்னால படிக்க முடியாது. நான் இப்ப சொல்லிடுறேன். இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கங்க. 25 வருஷம் பொறுமையா இருந்தாரு, ஜெயத்தை பெற்றாரு. நோவாவை எடுத்துங்க, 120 வருஷம் பொறுமையா இருந்தாரு.
அப்புறம் நான் சிம்பிளா பேச, ரொம்ப பியூட்டிஃபுல் செய்தி. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு காரியத்தை குறித்து நானும் ஆராய்ச்சி பண்ண பொறுமையா அந்த கடைசியில கர்த்தர் அந்த புக்ல இருந்து எனக்கு பதில் கொடுத்தாரு. அது ஒரு சகோதரன் தான் சாட்சி. அந்த என்னுடைய நண்பர் பாம்பேல இருக்கிறாரு, அவர் தான் சாட்சி. சரி, எனிவே இப்போ நோவா எடுத்துங்க. 120 வருஷம் பொறுமையா இருந்தார் நோவா. 120 வருஷம். இந்த 120 வருஷம் பொறுமையா இருக்கும்போது நோவா வந்து பேழைக்குள்ள போயிட்டாரு. மழை வரல. ஃபர்ஸ்ட் டே மழை வரல, 2வது நாள் மழை வரல, வெயில் அடிக்குது. 3வது நாள் மழை வரல, வெயில் அடிக்குது. அப்ப அவங்க மனைவி கேட்கிறாங்க. அவங்க மனைவி என்ன கேட்கிறாங்க கேட்டாக்க, நோவாவின் மனைவி அங்க வந்து, நீங்கள் கூறினதை குறித்து நிச்சயமா இருக்கிறீர்களா என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. இவர் சொல்றாரு, செய்தியில சொல்றாரு, கூறுவதை என்னால் கேட்க முடியுது. இவரா பேசுறாரு. இந்த இப்ப நான் பேசுற செய்தி இவரா பேசுறாரு. இவர் பேசுறாரு. இவருக்குள்ள இருந்து இவர் பேசுறாரு. என்னால் கேட்க முடியுது. அவ்விதம் பேசாதே என்று நோவா கூறினான். நோவாவின் குமாரர் அங்கு வருவதை என்னால் காண முடிகிறது. நோவா தாத்தா அப்படியே தாடியை பிடிச்சு பண்ணுகிறாரு. அப்பா, நீங்கள் ஒரு பழைய கோத்திரப்பிதா என்று நான் அறிவேன். நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனால் நீங்கள் சிறிது அளவு தவறா இருப்பதற்கு ஏதாகிலும் சாத்தியக்கூறுகள் உண்டோ என்று கேட்டான். இல்லை இல்லை, அதற்கு நோவா, தேவன் அவ்விதம் கூறினார் விடையளித்தான். இங்கதான் பதில். 120 வருடங்களுக்கு முன்னால் அவர் எனக்கு கூறினார். இதுதான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண கடைசியில் அற்புதமா தேவன் எனக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. 120 வருஷத்துக்கு முன்னால தேவன் என்கிட்ட பேசினாருப்பா. இப்ப இவர் எங்க பேசுறாரு கேட்டாக்கா, பேழைக்குள்ள இருந்து பேசுறாரு. பேழைக்குள்ள இவர் பேழைக்குள் போகும்போது வயசு 600 வயசு நோவாக்கு. பேழைக்குள் இருக்கும்போது அங்க அவர் சொல்றாரு பையன்கிட்ட, 120 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொன்னாருப்பா, கண்டிப்பா மழை வரும்பா அப்படின்னு நோவா அவங்க அப்பா சொல்றாரு பிள்ளைகிட்ட. அப்போ 600 வயசுல பேழைக்குள் போனாரு சொன்னாக்கா, நோவா சொல்றாரு 120 வருஷத்துக்கு முன்னால எனக்கு சொன்னாரு சொல்லும் போது, அப்போ தேவன் நோவாவை முதல் சந்திச்சு இந்த காரியத்தை குறித்து பேசும்போது அவனுக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 480 வயசு இருக்கும்போது தேவன் நோவாவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. சரி, இப்போ தேவபக்தி வந்துட்டோம். எத்தனாவது? 6வது வரம் தேவபக்தி. தேவபக்தி கூட்டி வழங்கு. தேவபக்தி என்றால் என்ன? அல்லேலூயா. தேவபக்தி என்றால் என்ன? தேவனை போல் இருத்தல் என்ற பொருள். தேவனை போல் இருத்தலை என்று பொருள் கூறப்படுகிறது. அதை என்னால் செய்ய முடியாது. சகோதரன் பிரெண்டாமே, நீ கூறலாம், ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஓ, அதை நீ செய்ய முடியும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க தீர்க்கதரிசி. ஓ, அல்லேலூயா, உன்னாலே செய்ய முடியும். அவர் பேசுறாரு, உன்னால செய்ய முடியும்பா, அப்படி இல்ல, உன்னாலே செய்ய முடியும். அந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்து, ஊக்கப்படுத்து. உன்னாலே செய்ய முடியும். அதுக்கு பைபிள் எடுத்து காமிக்கிறாரு. மத்தேயு 5:48 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா சற்குணர் இருக்கிறது போல நீங்களும் பர்ஃபெக்டாக பூர்ண சற்குணர் ஆவீர்கள். பூர்ண சற்குணர் இருக்க கடவீர்கள். அவர் ஒரு கன்னத்தில் அடிப்பட்ட போது மறு கன்னத்தையும் காண்பித்தார். அவர் கடினமாக நடத்தப்பட்ட போது மறு உத்தரவு பேசவில்லை. திரும்பவும் கோபத்துடன் பதிலளிக்கவும் இல்லை. பாருங்கள், அதுவே தேவ தன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இருந்தோம்னா அதுதான் உண்மையான தேவ பக்தி. அல்லேலூயா. ரைட்டு. இப்போ ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையான தேவ பக்தி. 14, 17 பிதாவுக்கு பிரியமானவை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அதுவே தேவ பக்தியாகும். பிதாவுக்கு அடுத்தவைகளை இயேசு நான் செஞ்சினார், எல்லாமே செஞ்சினாரு. அதுதான் தேவ பக்தியாகும். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடி அவர் என்னென்ன செஞ்சாரோ, தீர்க்கதரிசி என்னென்ன செயல்பட்டாரோ அதன்படி நம்ம செஞ்சோம்னாக்கா அது தேவ பக்தி ஆகும். சரி, சீக்கிரமா முடிச்சுல. இவ்விதமான எந்த நிலை ஓகே தேவனுக்கொத்த பூர்ண வளர்ச்சியின் நிலையை அடைகிறாய். ஆனால் நீ ஒவ்வொன்றையும் கூட்டி பெற்றுக்கொண்டே வர வேண்டும். ஒரு பரிபூர்ணம் படும் வரை மற்றொன்றை நீ ஆரம்பிக்க முடியாது. ஒன்றை நீ பரிபூர்ணம், இப்ப நான் விசுவாசம் இருக்கிற அந்த விசுவாசம் பரிபூர்ணம் ஆன பிற்பாடுதான் நீ எதுக்கு வரணும்? வல்லமைக்கு வர முடியும். ஒவ்வொன்றுமே பரிபூர்ணம் அடைந்த பிற்பாடுதான்
ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ வளர்ச்சி அடைஞ்சிக்கினே போற. இப்போ 7வது வரும் சகோதர சிநேகம். சரி, 6வது சகோதர சிநேகம். சரி, சகோதர சிநேகத்தை கூட்டுவது, சகோதர சிநேகத்தை நாம் அடைவது என்பது ஒரு சகோதரனின் காரியத்தில் உன்னையே அவனுடைய நிலையில் வைத்து பார்ப்பதாகும். அதுதாங்க உண்மையான சகோதர சிநேகம் என்று தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் தீர்க்கதரிசி சொல்றாரு. எப்படி ஒரு சகோதரன் இருக்கிறான்னு சொன்னா அந்த சகோதரனுக்கு என்ன பிரச்சனையோ அவனுடைய என்ன ப்ராப்ளமோ நம்ம அந்த சகோதரனுடைய நிலைமையில போய் வச்சு பார்ப்பதுதான் உண்மையாக சகோதர சிநேகம். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப்பு 8வது ஸ்டெப்புக்கு போற. 8வது ஸ்டெப்புக்கு வரணும்னாக்கா ரொம்ப கஷ்டங்க. ஏங்க 2வது ஸ்டெப்பே இன்னைக்கு மக்களால போக முடியல. ஏன் முதல் ஸ்டெப்பே இன்னைக்கு விசுவாசிங்க அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லை. அதுக்கு அப்படி வல்லமை கிட்ட வல்லமை கிட்ட போக முடியும். அப்புறம் எப்படி ஞானம் போக முடியும், அப்புறம் எப்படி தன்னடக்கம் போக முடியும், அப்புறம் பொறுமையே நீ பாஸ்டர் கிட்டே பொறுமை இல்லை. நீ பாஸ்டர் கிட்டே பொறுமை இல்லைன்னு சொன்னாக்கா அந்த பாஸ்டருடைய அஸ்திபாரம் விசுவாசம் என்ன அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லை. ஒரு மனவாட்டு சொல்லக்கூடியவர்கிட்ட பொறுமை இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு கீழே இருக்கிற அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லை. தன்னடக்கம் அவங்ககிட்ட கரெக்டா இல்லைன்னு சொன்னாக்கா ஏன் அவங்ககிட்ட கரெக்டா இல்லைன்னு சொன்ன கேட்டீங்கன்னாக்கா விசுவாசம் என்னும் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லை. விசுவாசம் என்னும் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா ஆனாதான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ ஸ்ட்ராங்கப்படுத்தி இந்த ஒரு மனிதன் வளர்ச்சியில போய்க்குனே இருக்க முடியும். சகோதர சிநேகமே சுத்தமா இல்லை இன்னைக்கு. சரி, ஓகே, அப்படியே எல்லாம் பேசி வராங்க. ஆனா உண்மையை குறிச்சு தான் பேசுறான்னு, சத்தியத்தை குறிச்சு தான் நான் பேசி ஆகணும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் யார்ட்டும் காசுலாம் வாங்கல, உண்மையை தான் பேசுவது. காசே வாங்கினாலும் உண்மையை தான் பேசுவேன். 2 விசுவாசி நான் பரலோகம் கொண்டு போனா போதும் எனக்கு. ஓகே, இப்ப 8வது அன்பை குறிச்சு பேசுறாரு ரொம்ப அற்புதமா. இந்த மனிதன் முழுமையாய் பெறும்பொழுது தேவனுடைய சபையானது, ஹல்லேலூயா, அன்பு வந்த பிற்பாடு அவங்ககிட்ட அன்பு வந்த பிற்பாடு சொல்றாரு, இந்த மனிதன் முழுமை பெறும்பொழுது தேவனுடைய சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலில் சென்றுவிடும். முழுமை பெற்ற மனிதன் இக்காரியங்களில் ஆதிக்கம் செலுத்துகிறான். ஆனால் முழுவதும் இக்குண அதிசயங்களை சுதந்திரிக்கும் வரை ஆளுகை செய்ய முடியாது. முழுவதும் குண அதிசயங்களை சுதந்திரிக்கும் வரை முழுவதும் ஆளுகை செய்ய முடியாது. அந்த நுனி கோபுரத்தின் தலைக்கல், அந்த தலைக்கல்லானது வரும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை செதுக்கப்பட்டு, ரொம்ப அற்புதமான வார்த்தை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை செதுக்கப்பட்டு பணித்திருக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் செதுக்கிக்கின்னு வரார். பாரம்பரியங்கள் பாருங்க, தீர்க்கதரிசி எல்லா விஷயத்திலும் பாரம்பரியங்களை குறித்து பேசுறாரு. ஆனா மனவாட்டி சொல்லுவோம் அவங்கள்ட்ட பாரம்பரியம் இருக்கும். ரைட்டு, பாரம்பரியங்கள் உபதேசங்கள் போன்றவைகளின் மூலம் நாம் கடந்து வந்த காரியங்களை எல்லாம் அங்கே செதுக்கப்பட்டு பணித்திருக்கப்பட வேண்டும். அது மட்டுமன்று, கிறிஸ்து வரும்போது அவரும் சபையின் ஊழியமும் சரியாக பொருந்தத்தக்கதாக கிறிஸ்துவை போலவே அது பரிபூர்ணமாக காட்சி அளிக்க வேண்டும் கிறிஸ்து வரும்போது. அப்போ கிறிஸ்து அன்பு உங்க தலைக்கல் நுனி கோபுரத்துல இருந்து இறங்குதுன்னு கேட்டாக்கா, இந்த 7மே உங்ககிட்ட ஒரு மனிதனின் வளர்ச்சியில பர்ஃபெக்டா இருக்கணும். என்னைய சேர்த்துதான் நான் பிரசங்கம் பண்றேன். இது எத்தனை பாஸ்டர் கிட்ட எத்தனை விசுவாசிகிட்ட இருக்குன்னு நீங்களே நைட்ல உட்காந்து கொஞ்சம் இமேஜ் பண்ணுங்க. அவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல போவான் பாருங்கள். அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நித்திய வீட்டுக்குள் செல்லுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும். செதுக்கப்பட்டு பணித்திருக்கப்படாது மட்டுமன்று கிறிஸ்து வரும்போது சரியான ஒளி பொறுத்து ஒரு வசனம் ஒன்று இருக்கும். சபை செதுக்கப்பட்ட பாரம்பரியங்கள்லாம் போகணும். ஓகே, அப்போ ஆக இன்றைக்கு நம்ம இந்த கூர்ணி கோபுர தலைக்கல், அந்த தலைக்கல்லானது வரும்போது, ஆனா வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? இந்த தலைக்கல்லானது இவர்கிட்ட பரிபூர்ணமா வந்துருச்சு. இவர்கிட்ட பரிபூர்ணமா வந்தது போல
இன்றைக்கு ஒரு மனிதனின் வளர்ச்சியில நம்ம கிட்டையும் அது பரிபூர்ணமா வர வேண்டும். அப்படி வந்தாதான் நம்ம 8 விதமான அந்த பண்புகளை நம்ம கிட்ட இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம முதிர்ச்சி அடைகிறோம். ஒரு அற்புதமா ஒரு வார்த்தை ஒன்று எழுதி வச்சு பிரியமானங்களே, ஸ்தோத்திரம். அதான் பாக்குறேன். ரைட், ஓகே. பாருங்க, ஒரு வசனத்தை விட்டுட்டு பாருங்க, ஏன்னா நிறைய பேப்பர்கள் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஆக்சுவலாக தலைக்கல்லா இருக்கிற அன்பு, கடைசியாக அன்பு கூட்டி வழங்குங்கள், அதுவே தேவனுடைய அன்பு என்னும் தலைக்கல்லா இருக்கிறது. ஓகே, தலைக்கல்லா இருக்கிறது. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த நுனி கோபுர வரைபடத்தில் காணப்படும் படிப்படியான நிலைகள் தேவன் எழுதின 2ஆம் வேதாகமும். அல்லேலூயா, தேவன் எழுதின 2ஆம் வேதாகமும். இந்த தலைக்கல்லானது புறங்கணிக்கப்பட்டு விட்டது. அந்த தலைக்கல் கிறிஸ்துவா இருக்கிறார். ஆனால் அந்த தலைக்கல்லானது என்றாவது ஒரு நாள் வருவதா இருக்கிறது. அல்லேலூயா, என்றாவது ஒரு நாள் வருவதா இருக்கிறது பேசுறாரு. ஆனா இவருக்கு வந்துருச்சு, நமக்கு அது வரணும். அல்லேலூயா. இப்போது கவனிங்கள், இந்த பரிபூர்ண மனிதனின் கட்டிடத்திற்கு விசுவாசம் என்னும் அஸ்திபாரமாய் உள்ளது. இதன் மேல் வல்லமை, ஞானம், தன்னடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம் கூட்டப்பட்டு வருகிறது. அது என்ன செய்கிறது? இவை அன்பு என்னும் தலைக்கல்லுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அல்லேலூயா. இதெல்லாம் வந்துருச்சுனாக்கா, அன்பு என்னும் தலைக்கல்லுக்காக ஒரு மனவாட்டி காத்து கொண்டிருக்கிறாள். அவ அந்த அன்பு தேவனா இருக்கிறது. தலைக்கல்லானது ஒரு பரிபூர்ண சபையின் மேல் அமரத்தக்கதாக அதை கட்டி கூட்டி கட்டப்படுகிறார். அல்லேலூயா, எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. நீ அந்நிய பாஷை பேசினாலும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நடந்தாலும் ஒரு காரியம் அல்ல. அவைகளை நீ செய்யலாம். ஆனால் இந்த ஸ்பாவங்கள் உன்னோடு வராத வரை, இந்த ஸ்பாவங்கள், இந்த 7 விதமான பண்பு 7 விதமான பண்புகள் வராத வரை நீ இன்னுமாக உண்மையான விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் இல்லாமல் இருக்கிறாய். ஆனால் இஸ்வாபங்கள் உன்னில் வளர்ந்து அதனோடு மற்றவர்களை கூட்டும் போது நீ ஒரு வாழ்கின்ற வாசஸ்தலமாகவும் ஒரு நடமாடும் சிலையாகவும் இருக்கிறாய். அப்பா, இதுதான் தேடுகின்ற நல்லவேளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு நடமாடும் சிலையாகவும் இருக்கிறாய். அல்லேலூயா. சிலை எங்கன்னா பேசுமா? சிலை எங்கன்னா நடக்குமா? சிலை எங்கன்னா பார்க்குமா? சிலை எங்கன்னா சாப்பிடுமா? இந்த சிலை சாப்பிடும் ஐயா. இந்த சிலை நடமாடும் சிலை. அல்லேலூயா. 7 பண்புகள், அந்த 8வது பண்பு நமக்குள்ள வந்துச்சுன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்வாவங்கள் உன்னில் வளர்ந்து அதனோடு மற்றவர்களை கூட்டும் போது, எல்லா ஸ்வாவம் வளர்ந்து மற்றவர்களை கூட்டும் போது நீ ஒரு வாழ்கின்ற வாசஸ்தலமாகவும் ஒரு நடமாடும் சிலையாகவும் இருக்கிறாய். அல்லேலூயா. நம்ம நடமாடும் சிலையாகவும் இருக்கிறாய். ஆகவே இந்த 7-8 விதமான பண்புகள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அதுதான் ஒரு உண்மையான ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. இந்த ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில இத்தனையோ நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நீங்க ஆவியின் கனிய அப்பதான் கொடுக்க முடியும். இதுக்கிடையில உங்களால கொடுக்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல நீங்க வளர பாருங்க. அது பாஸ்டா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும். காட் பிளஸ் யூ பிரியமானே. நீங்கள் முழுமையாய் இவைகளை பார்த்தபடினாலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. புதிய செய்தியில் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.